அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒருமனப்பட்டு கூடி இப்படி இரவு நேரத்தில் நாம் கூடி ஜெபிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு பதிலை நாம் சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான குடும்பத்தின் பெரியவர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. யாரும் இந்த ஜெப நேரத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே நாம் இதை பயன்படுத்தி கொள்வோம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக இந்த ஜெப வேளையில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படிய ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இதோ ஜெபிக்கும்படி வந்திருக்கிற வீடுகளில் ஆங்காங்கே குடும்பமாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, எங்கள் வீட்டின் நடுவே நீர் இறங்கி வந்து பாடல், ஜெபம், தேவ ஆலோசனை அனைத்தையும் நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பாவின் கரத்தில் தருகிறோம் நல்ல பிதாவை. ஆமென், ஆமென். அவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. பலகரத்தா என்னை தாங்கினி, உம் சிறகாலை மூடி காத்திட்டே. பலகரத்தா என்னை தாங்கினி, சிறகாலை மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. பாடுவோமா? வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்குரைத்த நல்ல தேவனே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்குரைத்த நல்ல தேவனே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. கைதட்டி பாடுவோம். இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீர் என் பக்கத்தில் பயப்படேனேன்,
துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கர்த்தரை துதிப்போம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர் சமுதாயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். வாலிபர்கள், ஏராளமான வாலிபர்களை தேவன் தந்திருக்கிறார். பாருங்க, இந்த வாலிபர்கள் தான் இனி வருங்காலத்தில் தேசத்துக்கு நன்மை செய்கிற நல்ல தலைவர்களாக, நல்ல ஊழியர்களாக, நல்ல மக்களுக்கு சேவை செய்கிற சேவையாளர்களாக எழும்பணும். ஆகவே அவர்கள் பாதுகாப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனித்து கொண்டு நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு வருஷத்தில் இந்தியாவில் 32,000 பெண்கள் தற்கொலை செய்து மடிகிறார்கள், கற்பழித்து கொல்லப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள். 32,000 வாலிபர்களுக்கு பாருங்க, ஒரு பெரிய அழிவு, பெரிய ஆபத்து உண்டாகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி அவருடைய தாய் தகப்பன் உள்ளம் இருந்திருக்கும்? அந்த பிள்ளைகள் அந்த கைவிடப்பட்ட நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் எப்படி கதறியிருப்பார்கள், எப்படி கெஞ்சிருப்பார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி ஒரு ஆபத்து இனி தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. அதே போல் பாருங்கள், ஒரு ஆண்டுக்கு 5 கோடி வாலிப தம்பிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அநேகர் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இப்படி ஓரின சேர்க்கை என்கிற அந்த பாவத்தில் பிசாசு வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறான் வாலிபர்களை. அன்பு தேவ பிள்ளைகளை, வாழ வேண்டிய எத்தனையோ வாலிபர்கள் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையாகி தன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவை இம்மட்டும் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்பா. இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற வாலிப தம்பிமாரை, வாலிப தங்கச்சிமாரை விசேஷமாய் பாதுகாக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அநேக இடங்கள் கிட்ட 32,000 பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களே ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 5 கோடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வாலிபர்கள் அநேக இப்படிப்பட்ட பலவித பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே. இன்னும் ஆண்டவரை சிற்றின்மங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஓரின சேர்க்கை என்கிற பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. மன இறங்குங்க ஆண்டவரே, மன இறங்குங்க தகப்பனே. என் தேசத்தில் இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இன்னைக்கு தேசமே அதற்கு ஒத்து போகிற ஒரு நிலைக்குள்ள இருக்கிறதப்பா. தேசம் முழுவதும் இந்த பாவத்தை ஆதரிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட பாவத்தை பிசாசு பல சினிமா மூலமாக, பல ஆண்டவரே தீய மனிதர்கள் மூலமாக இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே மாற்று கலாச்சாரத்தில் இருக்கிற மனிதர்கள் எங்க தேசத்தில் விதைத்து விட்டார்களே. சத்துரு விதைத்து விட்டானே. இந்த விதைத்த களையின் நிமித்தம் எத்தனை வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமாருடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஒரு விஷயம் கல்வாரி ரத்தத்தை எங்கள் வாலிபர்களுக்காக அப்பா நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி மேலும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும். அவருடைய சிந்தையை கட்டி வைத்திருக்கிற பாவ இருள்
பாவ கட்டுகள், அவருடைய மனதை கட்டி வைத்திருக்கிற அந்தகார பாவ சங்கிலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெறிக்கொண்டு போகட்டும். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவருடைய செவிகள் திறக்கப்படட்டும், அவருடைய இருதயம் உணர்வு அடையட்டும். அப்பா, இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது நீ மீட்டு எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம், மீட்டு எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. இதிலிருந்து வெளியே வரணுங்கிற வாஞ்சியை கொடுங்கப்பா. இந்த பாவத்தினால மரித்து நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, கிருபையாய் இறங்குங்க, கிருபையாய். என் ஜனம் நித்திய நரகத்தில் என் வாலிபர்கள், என் தேச வாலிபர்கள் விழுந்து விடக் கூடாதப்பா. கிருபையாய் இறங்கி அவர்களை காப்பாற்றுங்க. மனம் இறங்க ஜெபிக்கிறோம், மன்னிக்க ஜெபிக்கிறோம், உணர்வடைந்து ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக நம்முடைய சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, ஸ்தோத்திர வேதத்தில் சொல்லப்படும் 1 யோவான் 2:13 வாலிபர்களை நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லி பாருங்க. வாலிபர்கள் இந்த வாலிப நாட்களை நல்ல ஜெபம் பண்ணாங்கன்னா, நல்ல பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்கன்னா, உபவாசம் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம், தங்கள் சரீர உணர்வுகளை இச்சைகளை சிலுவையில் அறைந்து தேவனுக்காக எழும்பினார்கள் சொன்னால், இந்த வாலிப நாட்களில் வருகிற அநேக போராட்டங்களை தேவனுடைய வசனத்தினால ஜெயம் எடுப்பார்கள் சொன்னால் அவர்கள் பொல்லாங்கனை ஜெயித்து விடுவார்கள். சபைக்கு விரோதமாக எழும்புகிற அல்லது சபையின் எழுப்புதலை தடுக்கிற பொல்லாத ஆவிகளை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் நிற்பார்கள். நம்ம ஜெபிப்போமா? நம்ம சபையில் இருக்கிற வாலிபர்கள் அப்படிப்பட்டவர்களாக மாறணும். ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் அப்படி மாறணும். இன்றைக்கு வாலிபர்களுடைய ஈடுபாடு பாருங்கள் அதிகமாக குறைவாக இருக்கிறது. ஜெபிக்கணும். இனி ஒரு பெரிய மாற்றம் வாலிபர்கள் சபையின் வாலிபர்களுக்குள்ள உண்டாகணும். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்பொழுதும் சபையின் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, அவங்க சமூகத்தில் வர்றோம்ப்பா. ஆண்டவரே, திருச்சபைகளிலே தேவன் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த நாட்களில் பல விதங்களில் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாட்களில் கிருபையாக நீர் கொண்டு வந்து ரட்சித்திருக்கிறே. பலவித சூழ்நிலைகளிலிருந்து பலவித அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை மீட்டெடுத்து ரட்சித்து ஸ்தோத்திரப்பா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரே பொல்லாங்கனை ஜெயிக்கணுமே, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கணுமே. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. தானியேல் தன் போஜனத்தால் தன் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் விலகி அப்பா சாப்பாட்டை விலக்கி வைத்தானப்பா. ஆண்டவரே, யோசேப்பு ஆண்டவரே தன் சரீரத்தை பாவத்தினால் கரைப்படுத்த மாட்டேன், தன் இருதயத்தை கரைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே பாவத்துக்கு விலகி ஓடுனானே. ஆண்டவரே, இறங்குங்கப்பா. எங்க தேசத்தில் இருக்கிற எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வாலிப தம்பிமார்களும் தங்கள் சரீரத்தை தங்கள் மனதை கரைப்படுத்தக்கூடிய எந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் ஜெப ஆவியை ஊற்றுங்க, இன்னும் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. உள்ள உடைந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களா மாறட்டும். தங்களுக்காக மாத்திரமல்ல, தங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக, தங்களோடு படிக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வாலிபரை இழந்து விட்டால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அடுத்து வரப்போகிற சமுதாயத்தையே இழக்கிறோம் ஆண்டவர். வரப்போகிற ஒரு ஆண்டவரை இளைஞர் சமுதாயத்தை இழந்து விடுகிறோம்ப்பா. கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக. சபைக்குள் இருக்கிற வாலிபர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பார்களாக, ஒருமனப்பட்டு சபையோடு இணைந்து நிற்பார்களாக. ஆண்டவரை உபவாசத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக இரவும் பகலும் தியானமாய் இருப்பார்களாக. பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அவருடைய கண்களை திறந்தல்லப்பா. எஸ்அப்பா, சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒத்தாசைகள், தேவ தூதர்கள் பரலோக ஒத்தாசைகளை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உலகத்தின் பலனை பார்க்கிற எங்கள் வாலிபர்கள் தேவ பலனை பார்க்கட்டும். அன்றைக்கு கேயாசுடைய கண்களை திறந்தது போல எங்கள் வாலிப தம்பி தங்கச்சிமாருடைய கண்களை திறப்பீராக. அற்புதங்களை செய்யுங்க. சபையின் எழுப்புதலுக்கு எங்கள் வாலிபர்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்,
அப்படியே இந்த நேரத்தில் கூட நம்ம குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிப நாட்கள் யாருமே போதனை பண்ணுறது பிடிக்காது, யாருமே அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. ஏனென்று சொன்னால் இந்த வயசில் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணங்கள் பிள்ளைகளுடைய மனதில் உண்டு. பாருங்கள், எங்கள் அப்பாவை விட நான் படிச்சிட்டேன், எங்கள் அம்மாவை விட நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் தான் அவர்களை அலட்சியப்படுத்துகிறது. ஆகவே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படணும், பெற்றோருடைய ஆலோசனைகளை மதிக்க வேண்டும், அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக எழுமணும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை எழுப்பி தந்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோப்பா. எங்கள் பிள்ளைகள் உமக்காக எழும்ப வேண்டுமே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டுமே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இளம் வயதில் காணப்படுகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் என் தாய் தகப்பனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கற்றுக்கொள்கிற இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, உலக வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு என்று சொல்லி கற்றுக்கொள்கிற ஒரு மனதை கொடுங்கப்பா. ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. எங்கள் வீடுகளில் வாலிபர்களுடைய ஜெபம் பெருகட்டும் ஆண்டவரே. வாலிபர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல் இருக்கிற அன்பு பெருகட்டும். இந்த உலகத்தின் அன்பு மாயை, இந்த உலகத்தின் அன்பு வேஷம், இந்த உலகத்தின் அன்பு பொய்யானது என்பதை எங்கள் பிள்ளைகள் உணர்ந்து தேவ அன்புக்குள் பலப்பட கிருபை செய்யுங்க. செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிற கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போமா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ண நல்ல மாற்றத்தை கொடுக்குறார். நிறைய பேர் குணமாகறாங்க. நிறைய உதவிகள் நம்முடைய அரசாங்கத்திலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் மற்ற பல அன்பான மக்கள் இறக்கப்பட்டு உதவி செய்கிறார்கள். ஆமென். ஆகவே சீக்கிரத்தில் எல்லாரும் குணமாகி வரணும். அதற்காக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா 2ஆம் அலை என்று சொல்லுகிறார்களே, இந்த கொள்ளை நோயிலிருந்து என் தேசத்தின் மக்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, பாதுகாப்பீராக அப்பா. அநேகர் ஆஸ்பத்திரியிலிருந்து கர்த்தர் சுகமாகி வர வச்சிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட அநேகர் இந்த நிலைமையில் இருக்கிறாங்கப்பா, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. ஆங்காங்கே மரண செய்திகளை, மரணத்தின் ஆண்டவரே செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த மரணம் தடுத்து நிறுத்தப்படட்டும், கொள்ளை நோய் தடுத்து நிறுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டப்பா. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டப்பா. பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்கள், சர்ப்பத்தின் ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் அதிகாரம் கொடுத்திருக்கேன்னு சொன்னீங்களப்பா. நீங்கள் பூமியில் இருந்த நாட்களில் எல்லா வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குனீங்களாப்பா. இன்றைக்கும் நீர் இறங்கி வந்து எங்கள் தேசத்தில் நீர் உலாவுங்கப்பா. ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் இருக்கிற மக்கள் மேல் கர்த்தர் உலாவி அசைவாடி அவருடைய வியாதிகளெல்லாம் நீக்கி சுகத்தை கொடுங்க. ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாக நிறுத்துங்க. நீரே நல்ல பரிகாரி என்று எங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவை மெய்யான பரிகாரி என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இந்த கர்த்தருடைய வார்த்தை யூதா எழுதின பொதுவான நிருபம். பாருங்க, 24வது வசனம். அந்த அதிகாரத்தில் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். பாருங்க, வலுவாதபடி உங்களை காக்கிற தேவன். ஆண்டவருடைய சித்தம் அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் எந்த சூழ்நிலையிலும் வழுவி போயிடக்கூடாது, அவர்கள் சறுக்கி விடக்கூடாது. இந்த உலகத்தின் பாவம், உலகத்தின் அன்பு, உலகத்தின் சோதனையில் விழுந்து விடக்கூடாது என்பதில் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
வாலிபர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை, பெற்றோரை, விசேஷமாய் வாலிபர்களை உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறார். வலுவாதபடி காக்கிற தேவன் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்தால் அவர் உங்களை வலுவாதபடி கடைசி வரைக்கும் காப்பார். பாருங்கள், 25ஆம் வசனம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் ஞானமுள்ளவர். தேவனுக்கு தான் தெரியும் உங்கள் பலவீனமும் உங்கள் பலனும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு தான் தெரியும் பிசாசு உங்களுக்கு என்ன சோதனை வச்சிருக்கிறான்னு. தேவனுக்கு தான் தெரியும் மனுஷன் உங்களை எந்த விதத்தில் உங்களை சறுக்கலான இடத்துல உங்களை வீழ்ச்சி அடைய பண்ணுகிறான்னு தெரியும். ஆகவே அன்பு தேவ பிள்ளை, நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். அதே அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமே. உங்கள் மகா பரிசுத்த விசுவாசம், நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் பரிசுத்தம் உள்ளது, மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் மகா பரிசுத்த, அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தம் உள்ளது, சாதாரணமானதல்ல. உங்களை ரட்சிக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களை பரலோகத்து கொண்டு போய் சேர்க்கும். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அது ஆகவே தான் வாலிபர்களுக்கு அப்போஸ்தலனாய் தீமோத்தேயு கூட சொல்லுகிறார், நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. மூப்பராகிய சங்கத்தார் உன் மேலே கைகளை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் வரத்தை என்ன செய்த அசதியாக விட்டுறாத. ஒரு நாள் அபிஷேகம் பெற்றுட்டேன், ஒரு நாள் நான் என்ன செய்தேன் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றேன், அதில் நின்று விடாத, அதில் பெருக முயற்சி பண்ணு, அதில் வளர் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆவியானவர்களை ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் உங்களுடைய மாம்ச சிந்தனைகளை மறந்து, உங்கள் வேலைகளை மறந்து, உங்களுடைய சூழ்நிலைகளை சுற்றி இருக்கிற மனிதர்களை மறந்து தனித்து தேவ சமூகத்தில் போய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் ஆட்கொள்ளணும் உங்களை. அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழகாக நடத்துவார். 2வது காரியத்தை பார்க்கிறோம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினி நின்று இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பகுத்து அறிவுள்ளவர்களாக இருக்கணும். பகுத்து அறிவு என்று சொன்னால் என்னது? பாவத்தை சாத்தான் எந்த வழியில் கொண்டு வருகிறான் என்று நிதானித்து அறிவது. இது சாத்தான் கொண்டு வருகிறானா, மனுஷன் கொண்டு வருகிறானா, அல்லது தேவன் தான் அந்த சோதனை அனுமதிச்சிருக்கிறாரா? இதை நன்றாக அறிவது தான் பகுத்து அறிகிற அறிவு. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், இந்த உலக அறிவு எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவரை பாவத்தையும் பரிசுத்தத்தையும் பகுத்து அறிகிற ஒரு அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போது உங்களையும் நீங்கள் காத்துக்கொள்வீர்கள், மற்றவர்களையும் என்ன செய்வீர்கள்? அதிலிருந்து காப்பாற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, கடைசியாக 23வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் அன்பு என்ன செய்கிறது? குறைந்து கொண்டே போகிறது. பாருங்க, ஒரு பெற்ற தாய் தகப்பனை விட இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறது ஒன்று நண்பர்கள் அல்லது செல்போன். இதுதான் அதிகமாக நேசிக்கிறாங்க. அல்லது அதையும் தாண்டினா இன்னும் பல நிகழ்ச்சிகள், பல காரியங்கள். இப்படித்தான் இன்றைக்கி அன்பு இப்படிப்பட்ட காரியத்தில் போகிறது. ஆகவே வேதவசனம் சொல்ல, தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் உங்களை நேசிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சோதனை வரும்போது அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் உங்களை, ஒருவேளை சிலர் உங்களை ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கலாம், ஆனால் உங்களை விட பிரியமான ஒரு ஆளை பார்த்துட்டாங்கன்னா உங்கள் மேலே இருக்க அந்த அன்பு போயிடும். ஆகவே உங்களை எப்போதும் நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் தன் ஜீவனை கொடுத்து உங்களை நேசிக்கிறார். வாலிபர்களே, வாலிப தம்பி தங்கச்சி, உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆகவே தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சரீரம், உங்கள் வஸ்திரம் கரைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பரிசுத்தத்தை மட்டும் காத்துக்கொண்டீங்கன்னா உங்களை தேசத்தில் உயர்ந்த இடத்துல வைப்பார். உங்கள் பேர் புகழ்பெற்றிருக்க செய்வார். யோசேப்புக்கு எகிப்தில் அடிமைங்கிற பேர் தான்.
அந்த அடிமையை கூட்டிகிட்டு வா, அந்த அடிமைக்கு இந்த வேலையை கொடு. அடிமை. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, போத்தி பார்வோன் சொன்னான், என்ன செய்து, யோசேப்பே நீ தான் தேசத்தையே நீ நடத்தணுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி ஒப்படைத்தான். தேசத்திற்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிற ஒரு பெரிய இரட்சகனாய் தேவன் எழுப்பினார். காரணம், தன் சரீரத்தை கரைப்படுத்தாதபடினால் அத்தனை கோடி மக்களுக்கும் ஆகாரம் கொடுக்கவும் தன் குடும்பத்தாரை போஷிக்கவும் அவரை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வலுவாதபடி காக்கிறவராகிய ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்கள் பிள்ளைகள், எங்கள் தம்பி தங்கச்சிமார்கள் உம்முடைய கரத்தில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்கப்பா. வலுவாதபடி காக்கிறவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. பகுத்த அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும் அப்பா. உலகம் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நம்பாதபடி, எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்களும் ஆண்டவரே இது தேவன் எனக்கு தருகிறதா, பிசாசு எனக்கு கொடுக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பகுத்தறிகிற ஒரு அறிவை கொடுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய அன்பில் தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் அன்பு மாயை, உலகத்தின் அன்பு ஏமாற்றும், உலகத்தின் அன்பு வஞ்சிக்கும் அப்பா. ஆனால் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. ஆண்டவரே, பரிசுத்தமான அன்பு, உண்மையான அன்பு, சிலுவையில் ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்த அன்பு, இந்த அன்பில் காத்துக்கொள்ள உதவி செய். அதிகமாய் தேவனோடு உறவாட கிருபை செய். உடைய கரத்தில் தருகிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவீங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அவருடைய கண்ணீர், கவலைகள், வியாதிகள், பிரச்சனைகள் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அதிசயங்களை, அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை வலுவாதபடி காத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.